ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாராஜா சேனல். சாப்பிடு. ஏன்ப்பா கோவப்படுறீங்களா? கோவப்படாதீங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி. அதுதான் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வதக்குறோம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிட்டேன். நீ தக்காளி போட்டு வதக்குறேன். யாருமா? தக்காளி நல்லா வதங்கிருச்சு. புதினா மல்லி போட்டு நல்லா வதக்குங்க. 1/2 கிலோ சிக்கனுங்க பிரியாணிக்கு. இன்னைக்கு நல்லா பெரிய பெரிய பீஸாக தான் போடணும் பிரியாணிக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். அரை லெமன் புழிஞ்சு ஊற்றுங்க. கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு கரை மசாலா போடலாம். கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா. 1/2 கிலோ அரிசிக்கு பாதி கொட்டுங்க, ஃபுல்லெல்லாம் கொட்டாதீங்க. கொஞ்சோண்டு காரத்தூள். என்னம்மா? நல்லா வதங்கிருச்சு. இனி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் 1/2 கிலோ அரிசிக்கு 1 சொம்பு தண்ணி ஊற்றுறாங்க. நீங்கள் எத்தனை கிலோ அரிசி போடுறீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. பிரியாணிக்கு நாங்கள் 1.5 சொம்பு ஊற்றுறோங்க தண்ணி. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொட்டலாம். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு. என் பையன் மஞ்சத்தூள் போடணும்னு ஆசைப்பட்டேன், அதனால கொட்ட விட்டேன். ரொம்ப பக்கத்தில் வராதடா, பயந்துருவாங்க. நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சுங்க பிரியாணிக்கு. இப்படி கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் பிரியாணி அரிசி போட்டுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்புலாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்துட்டுனா குக்கர் மூடிட்டு 3 விசில் வைங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3 விசில் வரட்டுங்க. 3 விசில் வரட்டும் கரெக்டாக. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாழை இலை போட்டு அழகாக பரிமாறலாம் சாப்பாடு. ரைத்தா கொஞ்சோண்டு. இவ்வளோ தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. நன்றி.